வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அப்படின்னு ஒரு குட்டி பாடல். சரிங்களா? வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்று மலை வாசனை மனதை வருடும் ஒரு இனிய நேரத்தில் மலைசாரல் நான் காற்று எந்தன் கீதம் என்ற தலைப்பில் என் மனதில் தோன்றிய ஒரு அழகிய கவிதை கலந்து கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மாலை நேரம் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. தூரத்தில் இடியொலி மெதுவாக கேட்டது. மரங்கள் இலைகள் காற்றில் மெதுவாக ஆடின. மண்ணின் இனிய வாசனை மனதை மயக்கியது. அந்த நேரத்தில் நான் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். முதல் மழைத்துளி என் கைகளில் விழுந்தது. அந்த ஒரு துளி என் மனதை மெதுவாக திறந்தது. அது வெறும் மழை அல்ல, இயற்கை பாடிய ஒரு இனிய கீதம். நான் காற்று எந்தன் கீதம், துளி துளிகளாக விழும் நேரம், இதயம் பாடும் புதிய ராகம். காற்று என் முகத்தை மெதுவாக வருடியது. மழை என் கன்னத்தில் முத்தமிட்டது. அந்த நொடியில் உலகமே அமைதியாகிவிட்டது போல இருந்தது. என் உள்ளம் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தது. சின்ன வயதில் மழை வந்தாலே நான் வெளியே ஓடி வருவேன். மண்ணில் கால்களை வைத்து தண்ணீரில் தெறிக்க விளையாடுவேன். அம்மா சளி பிடிக்கும் என்றும் அழைத்தாலும் மழை நின்ற பிறகுதான் உள்ளே செல்வேன். அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இன்று மீண்டும் என் நினைவில் மலர்ந்தன. சாரல் வந்து சிரித்தது. சின்ன மனம் திறந்தது. காற்று வந்து பேசியது. காதல் ராகம் வீசியது. எதிரே இருந்த மரக்கிளைகளில் ஒரு குருவி நனைந்து கொண்டிருந்தது. அது சிறகுகளை அசைத்தும் மலைத்துளிகளில் முத்துகளாக சிதறின. அதை பார்த்த நான் குழந்தை போல் சிரித்தேன். மழை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்கின்றது. வெயில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் ஒரு நாள் குளிர்ச்சி வந்து சேரும். கவலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறிய சந்தோஷம் அதை கரைத்து விடும். அந்த நேரத்தில் என் மனம் காற்றோடு பேசத் தொடங்கியது. காற்றே, என் மனதில் கீதத்தை நீ தூரம் கொண்டு போகிறாய். இந்த மலை போல் எல்லோரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொழியட்டும். இந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன், மகிழ்ச்சி என்பதை பெரிய வீடுகளும் இல்லை, பெரிய பணத்திலும் இல்லை, ஒரு சிறு மலைத்துளிகளில் இருக்கலாம், ஒரு இனிய நினைவில் இருக்கலாம். மழை பெய்யும் போது பூமி புத்துணர்ச்சி பெறுகின்றது. அதேபோல் அன்பு கிடைக்கும் போது மனித மனமும் மகிழ்ச்சியில் மலர்கின்றது. காற்று மரங்களை அசைப்பது போல அன்பு மனிதர்களின் உள்ளங்களை அசைக்கின்றது. நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நின்று இயற்கையை ரசிக்க வேண்டும். மழையை பாருங்கள், காற்றை உணருங்கள். அப்போது நம் உள் மறைந்திருக்கும் மகிழ்ச்சி மீண்டும் விழித்தெழும். உங்கள் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி மழையாக பொழியட்டும். அமைதி காற்றாக வீசப்படும். அன்பு இசையாக ஒலிக்கட்டும். இந்த இனிய மழை நேர கதை கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு எங்கள் ஊரில் அழகா சூப்பராக வந்து சவர் மாதிரி மழை பெஞ்சிச்சுப்பா. காற்று வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி கதை சொன்னேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரிங்களா? எங்கள் ஊரில் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மலைச்சாரல், காற்று நல்லா இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? அதனால தான் இந்த குட்டி வீடியோ. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.